கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா எதிரிக்கு முன் உயர்வு. இதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்புங்க. யார் யாரெல்லாம் உங்களை எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். சவுல் தாவீதை எதிரியாவே நினைச்சான். ஆனா சவுலுக்கு முன்பாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். சங்கீதம் 91:14 வாசித்து பாருங்க. தாவீது மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்தை நான் அறிந்தபடினால் அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தரை நான் நம்பியிருக்கிறபடியினால் நீதிமொழிகள் 29:25 நான் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எதிரிக்கு முன்பு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிச்சயம் உயர்த்துவா. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும். யார் யாரெல்லாம் என்னை அற்பமாக எண்ணினாங்களோ, யார் யாரெல்லாம் என்னை கேவலமாக நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்னை உயர்த்துங்க ஆண்டவர். நான் உங்களுடைய பிள்ளை என்பதை அவர்களுக்கு முன்பாக எனக்கு சொல்லுங்க ஆண்டவர், காட்டுங்க ஆண்டவர். சொல்லி பாருங்க. நான் சொல்லட்டுமா? எதிரிக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களுக்கு விரோதமா நேபுகாத்நேச்சர் பெரிய சட்டமே போட்டார். தீய சாதாரணமாக இல்லை, 7 மடங்கு. உங்களுக்கு விரோதமாக தான், தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் பலவிதமான பிரச்சனை எழும்பும். ஆனால் அந்த பிரச்சனையுடைய முடிவில் எதிரி செத்து போயிருப்பான். எதிரிக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 25-28 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே பார்த்து சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சர் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு ராஜா எதிரியாக இருந்தார். அந்த ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? என் கைக்கு உன்னை தப்பு வைக்கிறவன் யார் பார்க்கலாமா? எதிரி சொல்கிறான். ஆனால் கர்த்தர் எதிரிக்கு முன்பாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உயர்த்தி வைக்கிறான். உங்களையும் உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்த போகிறான். ஒரு நாள் ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டார். தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. உலகம் சுற்றும் வாலிபன் என்கிற ஒரு எம்ஜிஆருடைய படம் நிறைய நாள் திரையரங்குகளில் ஓடி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டார். எனக்கு சொன்ன தெரியாது சார். அவர் சொன்னார், அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு விரோதமாக 3 எதிரி இருந்தாங்க, அதனால தான் அந்த படம் நிறைய நாள் ஓடி இருக்கு. அப்போ நான் கேட்டேன், 2 எதிரி இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓடி இருக்கும், 1 எதிரி இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓடி இருக்கும். அப்போ எதிரி கூட 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 அந்த மனுஷனுடைய தன்மை கூடுது. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்கள் தலையை உயர்த்துவா, உங்களை மேன்மைப்படுத்துவா. மோசையோடு கூட கர்த்தர் இருந்தது போல, யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தது போல உங்கள் கூட கர்த்தர் இருந்து சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி, எதிரிக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். சங்கீதம் 23:5 வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பி இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு ஓடும்படிக்கு கர்த்தர் எதிரியுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25 வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர்களுடைய எதிரிகள் ஓடி போகும்படிக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணினா உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வா. கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவா. மாற்றமே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிரியா எழும்பியிருக்கிற அத்தனை பேருக்கு முன்பாக நீர் இவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எதிரிக்கு முன்பாக உயர்த்துவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.